இன்னைக்கு கால்நடை எனக்கு பூங்காவை தலைவாசல சென்னை மாவட்டத்தில் ஒரு பிரமாண்டமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. அது மட்டும் இல்லைங்க, ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக் 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தார். இந்த 2000 மினி கிளினிக் எனக்கு நிலைமை என்ன? சுத்தமா கிடையாது, சுத்தமா கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அம்மா உணவகங்கள்ல கிட்டத்தட்ட 3 வளையம். இந்த 9 மாதங்களுக்கு பணமே வாங்கப்படாமல் 9 மாதங்களுக்கு உணவு தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி. நாட்டு மக்கள் எண்ணி பாக்குறாங்க, இந்த புண்ணியமா எடப்பாடி ஆட்சி காலத்துல கொரோனா காலத்துல 1000 ரூபாய் கொடுத்தாரு. கொரோனா காலத்துல அம்மா உணவகத்துல 9 மாசத்துக்கு பணமே வாங்காம 3 வேளையும் அம்மா உணவகத்துல சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி ஆளுகின்ற இந்த விடியாத ஆட்சி சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி காலம், அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலம் 19 ஆண்டுகள். எந்த ஆதாயம் வந்து வீட்டு வரி உயர்த்திருப்பாங்களா, சொத்து வரி உயர்த்திருப்பாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொடுத்த இயக்கம். நீங்க நான் சொல்றோம், இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நாங்க செஞ்சோம். அம்மா மினிகளுக்கு கொண்டாந்தாங்க. இன்னைக்கு அதே போல எடப்பாடி சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2000 மினி கிளினிக்ல நாங்களாம் கூட என்னுடைய சட்டமன்ற தொகுதியில 15 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அந்த ஒவ்வொரு மினி கிளினிக்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு நர்சஸ், அதே போல அது ஒரு உதவியாளர்கள் இருப்பாங்க. 4 பேர். காலையில 7 மணிக்கு தொடங்கினாலும் 1 மணி இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சிடும். மறுபடியும் ஒரு 3 to 4 மணிக்கு தொடங்கினாலும் நைட் 7 மணி 8 மணி போயிட்டு இருக்கும். எல்லா தாய்மாரும் வருவாங்க, பணம் இல்லாம காசே இல்லாம வருவாங்க. சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், இன்னும் பொதுவான ஒரு தலைவலிக்கு வருவாங்க, ஒரு ஜுரத்துக்கு வருவாங்க. நீங்க அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 3ல் 1 பங்கு டாக்டர் வீட்டுக்கு கொடுக்கணும். அதையெல்லாம் மிச்சப்படுத்த உருவாக்கி தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி. நாட்டு மக்கள் பெருமையோடு சொல்றாங்க. போறத போய் மிச்சப்படுத்தி அதை சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் 3 பகுதியை டாக்டர் வீட்டுக்கு செலவு பண்ணணும். அதையெல்லாம் மாற்றி அந்த ஏழை எளிய மக்களுடைய வறுமையை போக்கக்கூடிய சூழல்ல இந்த 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தார். இன்னைக்கு என்ன செய்றீங்க? இந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிட்டீங்க? உங்க திட்டங்கள் என்ன? நீங்க ஒரு அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய அமைச்சர், நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றேன். இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறார். நாவடக்கம் தேவை. உனக்கு நாவடக்கம். நீங்க தெருவில் வந்து என்ன பண்ணுவாங்க? அம்மாவை பற்றி இன்னைக்கு கேவலமாக பேசியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய இயக்கத்துடைய தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய அரசியல் திகழ்ந்தவர். துணிய திட்டங்களால் அவர் செய்திருக்கின்ற சாதனைகளால் இன்றைக்கு இதே தெய்வமாக தாய்மார்களால் போற்றக்கூடிய தலைமையை பற்றி இன்னைக்கு இழிவாக பேசுகிறார் என்று சொன்னால் எந்த தொண்டனும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள தயாராக இல்லை. மக்களுக்காக உழைத்த இயக்கம், மக்களுடைய நலனுக்காக பல திட்டங்கள் கொடுத்த இயக்கம். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற இந்த விடியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார். அவர்தான் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். இன்றைக்கு எங்களது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட மக்களுக்காக இன்றைக்கு சாலையில் நின்று நாம் போராடி கொண்டிருந்தோம் சொன்னால் இந்த அதிமுக போராடல, அதிமுக தொண்டனுக்காக நாம் போராடவில்லை. நாட்டு மக்களுக்காக, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய, இந்த மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்காகத்தான் அடிப்படை தேவை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுக்கான திட்டங்கள், ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் யார் ஆட்சி செய்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை செய்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இந்த இயக்கத்துடைய கொள்கை, கட்டுப்பாடு. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை பற்றி நான் இதை செஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய மக்களுக்கான மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை 39 வெற்றி பெற்று வரலாறு படைத்த தலைவி, தங்க தலைவி, புரட்சி தலைவி அம்மா. மீண்டும் இந்த இயக்கத்துக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் நிச்சயமாக அது தொடர்ச்சியாக இருக்காது, அது நிரந்தரமில்லை. இந்த இயக்கம் என்பது சோதனை எல்லாம் கடந்து வரலாறு படைத்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் தமிழகத்தில் 2026 மீண்டும் இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல் அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி தலைமையில் நிச்சயமாக அமைந்தே தீரும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய காவல்துறை கூட உலகத்தில் வந்திருப்பீங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றாலும் மக்கள்
மக்களுக்கான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் உள்வாங்கி